ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோட்டோ டிவி. மோட்டோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22/11/2024 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் லாட்டரியில் NR 407வது குழுக்கள் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப நாள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியுங்க. அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே நாளைக்கு தான் நிர்மல் லாட்டரியில் நாளைக்கு 407வது குழுக்கள். ஆனால் இங்கே அடிச்சிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 22ஆம் தேதி 407 குழுக்கள் வருது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அடிச்சிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 07 அடிச்சிருக்காங்க. ஸோ இதோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 days கண்டினியூஸாக அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து புதுசாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கேன். மறக்க வேண்டாம், இந்த மாதிரி மந்த் மிடில் அதாவது ஒரு மாதம் இருக்குனாக்கா 15ஆம் தேதி டு 20ஆம் தேதி இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20, 22, 23 வரைக்குமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். 13லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட இந்த நம்பர் அதாவது அடுத்த நாள் ட்ரான் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாள் ரிசல்ட்டாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து மந்த் மிடில் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கட்டும், மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 3 digit நம்பர்ஸ் கிட்டத்தட்ட நிறைய சொதப்பி இருக்கும். இருந்தாலும் மனசு தளர்விடாமல் நம்ம வீடியோ போட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். ஸோ கால்குலேஷன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் 1-2 மிஸ்டேக்ஸில் மாறிடுது. கண்டிப்பாக இன்றைக்கி அதை தெளிவு பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் டெய்லியுமே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பேஸ்டாக அந்த லக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. எனக்கு என்ன நம்பர் கணிச்சிருக்கணும் அந்த நம்பர் வருது. சம்டைம்ஸ் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக வருது, மற்ற டைமில் வந்து மாறி போயிடுது அப்படின்னா பேஸ்டாக அந்த மிஷின் அது மட்டும் இல்லாமல் லக்கை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. மறக்க வேண்டாம் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் என்ன கெஸ் கொடுத்துருக்கோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 21/11/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் 907 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 907 நம்ம எப்படிலாம் கொடுத்துருக்கோம், நம்ம கமெண்ட்ஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க நண்பர்களே. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே எவ்வளோ சேருங்கிற சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கிளாரிட்டி ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருந்தோம். அதாவது கார்னியா ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 548 இந்த நம்பர் மேலே ஒரு கன்சல்டேஷன் இருக்க சொன்னோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியோடது 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சல்டேஷன் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு அதிகப்படியான சான்சஸ் கொடுத்துருந்தோம். அதாவது 907 அடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் 52 நாளாக வந்து பார்த்தீங்க அப்படி கிட்டத்தட்ட 52-54 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லாமல் இருந்தது, கண்டிப்பாக 0க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தார். இதை நான் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டிவியில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். மாணிக் விஷன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 07 கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் மாணிக் விஷன்ஸில். ஸோ அதில் வந்து 4 digit வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரண்டி நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அதில் வந்து போட்டிருந்தார் லாஸ்ட் 52 வாரம் சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 52 நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வராமே இருக்குது. அதில் கண்டிப்பாக 0 யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இதில் 0 இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க A போர்டு B போர்டு C போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்ம கொண்டு வரவே இல்லை. இருந்தாலும் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 கொண்டு வந்திருக்கோம். எதில் கொண்டு வந்திருக்கோம்னா பவர் நம்பரில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பவர் நம்பர் எப்படி இது வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் கொடுத்துருக்கோங்க C போர்டில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C போர்டில் 7 தட்டி தூக்கியிருக்காங்க. உன்னாலுமே 7 வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண நம்பர் கரெக்ட். 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. அப்போ C வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி கொடுத்துருக்கோம். ஒன்றுமே சொதப்பம் பெரிய விஷயம் இல்லை. C வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டியில் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பராக கொடுத்தாச்சு. ஸோ இந்த 0 எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க 0 வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரில் நம்ம யூஸ் பண்ண 0-9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 0-9 கனெக்ட் பண்ணாமல் 1-8 வந்து பார்த்தீங்கன்னா 9-1-8 யூஸ் பண்ணியிருக்கோம். 2-9 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 9 வந்து பார்த்தீங்கன்னா A போர்ட்லையும் C போர்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ B போர்டில் யூஸ் பண்ணல. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 பாஸ் ஆகிருக்கு.
இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க பாஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லா செலக்டிவ் நம்பர்ஸ் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம நாளில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேலே தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். 4 வந்து வரவே இல்லை. உண்மையாலுமே நிறைய பேர் போட்டிருப்பீங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பர்களையும் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கேலண்டர் கெஸ் படியும் நான் இங்கே சி தாங்க கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77, 75 இதோட காம்பினேஷன் நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7ஓட காம்பினேஷன் நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 7 1 மட்டும் தான் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இருந்தாலும் இன்னைக்கு நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். சையது காதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலே பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டி தூக்கி இருந்திருக்கும். அருள்சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 யூஸ் பண்ணியிருக்கார். பாஸ்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 0 யூஸ் பண்ணியிருக்கார். கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்கார். நித்தேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க. சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆல் போர்டில் கொடுத்துருக்கார். அனாயித் பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார். திருவெங்கடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க. ராமலட்சுமி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 யூஸ் பண்ணியிருக்காரு. தேவதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9ம் 0ம் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். 09 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் கொடுத்துருக்கார். ஹரிஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 9ம் 0ம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓமனா செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சர்வஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7ம் 9ம் வந்து ஏசி வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க சர்வஜித். உண்மையிலே சூப்பர் தான். செல்லம் யஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலுங்க உண்மையாலுமே சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 7 சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. டி போர்டில் 9, ஏ போர்டில் 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 டி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. இவரோட ஓவரால் காம்பினேஷனில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 07 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசியில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உன்னாலுமே சூப்பருங்க. அதே மாதிரி ஏபோட காம்பினேஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க அவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் கொடுத்துருக்கார் தல ரமேஷ். உன்னாலே சூப்பர், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உன்னாலே அவரும் சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சுக்கார். டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு வின் கொடுத்துட்டு இருக்காருங்க ஃபிரோஸ்கான். உன்னாலுமே அவரை ஃபாலோ பண்ணலாம். உன்னாலுமே சூப்பருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 7 எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 0ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காம்பினேஷன் போர்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% வின்னிங்காக இருந்திருக்கும். கதிர் சூப்பர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகிலன் அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். விஜயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 7ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு சூப்பர் தான். அதே மாதிரி சி போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். ரவீந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. பிரபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஆல் போர்டில் 0 கொடுத்துருக்கார். முகமது நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 யூஸ் பண்ணியிருக்காருங்க. சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 ஏ போர்ட்லையும் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7ம் அழகாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. சக்தி முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா 9 யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏ போர்டில். அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்ட்லையும் கொடுத்துருக்காரு. சுரேஷ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. செந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மனோகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 யூஸ் பண்ணியிருக்காருங்க. செல்வ பிரபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சி போர்டில் அழகாக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு 7. கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 2 9 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் 0 வரைச்சிட்டு 5க்கு பதிலாக 0 யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க 100% பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருந்திருக்கும். இந்த சூப்பர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. உன்னால சூப்பர் செந்தில், ரொம்ப நன்றி செந்தில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. வினோதன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7 அழகாக ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ராஜ பிரணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உன்னோட சூப்பர். ஜில் சந்தோஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரவி என்சிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மனோஜ் எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 0 4 9 0 எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர். உண்மையாலுமே சூப்பர். ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகாக 9 பாஸ் பண்ணியிருக்காங்க. பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் நம்பர். ஆறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார்.
அடுத்தது செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. பரமசிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சுஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. சரத்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0-9 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. 7-7-4 காம்பினேஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. இவரோட 2 நம்பரோட காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வின்னிங் தான். சுஜித் கேஆர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சதீஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சுரேஷ் பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டில் 7 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி ஏசி அவரோட நம்பர் அழகாக வின் ஆயிருக்குங்க. உண்மையிலே சூப்பர் தான். பிரசாந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஏசி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. 0 மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க அழகாக பாஸ் ஆகிருக்கு 100%. உண்மையிலுமே சூப்பர் கெஸ்ஸிங். ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-7 காம்பினேஷன் 7 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க சி போர்டில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4-0-7 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. 7 வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க. அடுத்து ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 வந்து சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 7 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. தங்கதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 காமனாக யூஸ் பண்ணியிருக்கு. 7 வந்து யூஸ் பண்ணியிருக்கார், போர்டில் இருக்குது. தமிழ் ஃபன்னி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 0 கொடுத்துருக்காங்க. 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இளமாறன் செல்லதுரை வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவன் செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-0 காம்பினேஷன் 9-5-0 காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% சக்ஸஸ் ஆகிருக்கு. உண்மையிலுமே சூப்பர் தான். நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பா. அன்பரசன் வந்து பார்த்தீங்க 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 764 7 வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, போர்டில் இருக்குது. அதே மாதிரி சுரேஷ் அனீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க, 0 போர்டில் இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேறு லெவல் 7-8-9 கொடுத்துருக்காருங்க. 7-9 அழகாக பாஸ் ஆயிருக்கு. 0-1-3 கொடுத்துருக்காரு. 0 அழகாக பாஸ் ஆயிருக்கு. இதோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பாஸ் ஆயிருக்கு. இன்னொரு சூப்பர் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 557 சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அழகாக அடிச்சு கொடுத்துருக்காரு. மாதவன் வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சி போர்டு 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. கதிரில் வந்து பார்த்தீங்கன்னா 0-7-4 9-7-4 கொடுத்துருக்காருங்க. 9-7 காம்பினேஷன் 0-7 காம்பினேஷன் 2 காம்பினேஷன் சேர்த்தோன்னா 10% சக்ஸஸ் கொடுத்துருக்காரு கதிர்வேலு. உண்மையாலுமே ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. கமெண்ட்ஸ் இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம். கமெண்ட் வராதவங்க கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12 PM வீடியோவில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் வருங்க. வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 PM வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நாளைக்கு 12 PM வீடியோ சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக 12 PM வீடியோவில் எல்லா பேர்த்தோட கமெண்ட்ஸும் வரும். மறக்க வேண்டாம் நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னென்ன நம்பர்ஸ் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்ல இருந்து தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா A and B and C நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 907 படி வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்தால் 5 வரக்கூடான பாஸ், 0 வந்தாலும் 5 வரக்குண்டான பாஸ், 7 வந்தாலும் 5 வரக்குண்டான பாஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 2க்கும் 5க்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்தால் 1க்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஆல் போர்டில் 5 ஃபஸ்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6-3 வரக்குண்டான பாசிபிலிட்டிஸும், பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1-2 வரக்குண்டான பாசிபிலிட்டிஸும், சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7-1 வரக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இதில் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 5க்கும் 8க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க பவர் நம்பரில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு ஒரு அதிக மாசான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோட கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனில் நான் சொன்ன நம்பர் 5 உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுற நண்பர்களே மறக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாத நம்பர் என்ன வந்தாலும் சரி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது நண்பர் பயன்படுத்துவார். ஸோ அதில் வந்து ஏ போர்டில் என்ன வரும், பி போர்டில் என்ன வரும், சி போர்டில் என்ன வருங்கிறது கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க நண்பர்களே. கண்டிப்பாக யாராவது நண்பருக்கு பயன்படும், மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட காம்பினேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோங்கிறத பார்க்கலாம். இதோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் 617, 321, 555, 211, 267, 356, 781,
857 552 151 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், மறக்க வேண்டாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2ஓட காம்பினேஷன் 5ஓட காம்பினேஷன் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 7 வந்தால் ரிப்பீட்டடாக 7 வரலாம். ஸோ 7 வருது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க 7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 5 2ஓட மிக்சிங் காம்பினேஷன் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நம்பரே வந்து ஒரு செலக்ட் நம்பராக கொடுக்குற நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தான். உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் நண்பர்களே. ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம யூஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0 4 9 நம்ம போர்டில் இல்லாத நம்பர். அதில் 5 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் கொடுக்க போகிறோம். இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 948 450 504 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 504க்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முக்கியமான நம்பர் அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் படி 22/11/2024 படி 428 307 007 வரதுக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 428 நம்பர் ஒரு முக்கியமான நம்பராக கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABBC AC நம்பர்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு இருக்கிற நம்பர் 42 30 55 26 32 57 81 11 67 31 வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க. 5 2ஓட காம்பினேஷனும் 5 7ஓட காம்பினேஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட நம்பர் என்ன நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஜிட் வீடியோ பார்க்கணும் வாங்க மாணிக் விஷன் டெலிவிஷனுக்கு யூடியூப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்துடும். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 டிஜிட் வீடியோ நம்பர்ஸ் பாருங்கள் நண்பர்களே, மறக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அப்படி சொல்லிட்டு இன்னால் பொண்ணலாக நீ வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.